ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். செய்வோமா? ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இது ஊறணும். இப்போ நம்ம புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 ஏலக்காய், ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை கட் பண்ணும்போது நல்லா மெல்லிஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். அதே நேரத்தில் கலர் மாறாமல் இருக்கும். அதோட கலர் மாறுறதுக்குள்ளவே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனேவே கூடவே நான் 3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். கீரி சேர்த்தோன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கி கண்ணாடி பதமானதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், இஞ்சி பூண்டு விழுது பாத்திரத்தோட அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா, அப்புறம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மல்லி இலையை விட கொஞ்சம் அதிகமாக புதினா சேர்த்துருக்கேன். ஸோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். புலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். அப்போ தான் சாதம் நல்ல சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை. ஸோ புளிப்புக்காக இந்த தயிர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வேகணும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிக்கு பதிலாக ஃப்ரோசன் இருந்ததுன்னா நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். அதை 3 நிமிஷம் வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் உடனேவே அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருந்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உப்பு சேர்க்க முடியாது. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அரிசி ஓரளவுக்கு வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடும். இந்த டைமில் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பாத்திரத்தை நல்லா மூடிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம வச்ச தோசைக்கல் சூடாகிறதுக்காக அடுப்பை 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு இதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே பாத்திரத்தை திறக்காமல் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே தம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல உதிரியாக அரிசியுமே நல்ல நீளமாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக வந்திருக்கு. உங்ககிட்ட தோசைக்கல் இல்லை ப்ரெஷர் குக்கரில் விசில் விடுற மெத்தடில் செய்யணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த ரெசிபிக்கு ரொம்ப சிம்பிளாக தாளித்து விடுற வேலை மட்டும்தான். அதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.